ஓம் முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு தேடி வந்து உன் அப்பன் முருகன் கொடுக்கின்ற அதிர்ஷ்டத்தை எக்காரணம் கொண்டும் தொலைத்து விடாதே. அதாவது, ஒரு ஆண் உனக்கான ஒரு உதவியோடு உன்னை தேடி வருகின்றார். எக்காரணம் கொண்டும் இவரை நீ தவிர்க்கக் கூடாது என்ற சூழ்நிலை கொண்டும் இவரை நீ உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டவும் முடியாது. என்னவென்றும் ஏதுவென்றும் உன் அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு உனக்கான நேரங்களை எல்லாம் நீ உன் வசமாக்கி உருவாக்கிவிட வேண்டியது உன் அப்பன் முருகன். உனக்கு சொல்லும் எல்லா சொல்லிலும் உன் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கத்தான் வேண்டும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய உத்தரவாதத்தினை கொடுக்கத்தான் வேண்டும். உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் எல்லாம் நான் கொடுப்பது உனக்கான நன்மை என்பதை விட இந்த அப்பா சுயநலம் அதில் அடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. உன் அப்பன் முருகனுக்கு என்ன சுயநலம் இருக்கும் என்று நினைக்கின்றாயா? சுயநலம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அப்பன் முருகன் நான் நினைத்து பல விஷயங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதற்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். என்னுடைய குழந்தை நீ உன் வாழ்க்கையில் நீ மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் சுயநலம். எல்லா தகப்பனுக்கும் உள்ள சுயநலம் தானே இது. தன் குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது. அதுபோலத்தான் நானும் என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அப்பன் முருகன் எப்பொழுதும் நான் நினைக்கின்றேன். எப்பொழுது பார்த்தாலும் இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து உனக்கானதாக எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் மாற்றி சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தை நீ தொலைத்த வாழ்க்கை ஒவ்வொன்றும் அங்கே உன்னை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? தொலைந்து போனது, உன்னை விட்டு போனது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான். இதுவெல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கான நன்மைகளை மீண்டும் கொடுக்கத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி தேடி வந்து நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொன்றும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக உனக்கு இந்த அப்பன் முருகன் எல்லாவற்றையும் உனக்கென்று நான் சரி செய்து தந்துவிடுவேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது எதற்குமே நீ பதற வேண்டாம். நான் இருக்கும் பொழுது எதற்குமே என் குழந்தை நீ பதறி தவிர்க்க வேண்டாம். என்ன ஏதுவாகும் என்று இனி எந்த சூழ்நிலையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கி தவிக்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் அப்பன் முருகன் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ தெளிவுபட உணரத் தொடங்கிவிட்டாயானால் அது போதும். இந்த அப்பா உன் வாழ்க்கையில் தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். சர்வ நிச்சயமாக உனக்கு உரிய புரிதலை கொண்டு இது உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்குரிய மாற்றத்தை கொண்டு இது உன்னை காக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. தெய்வம் எப்பொழுதும் நமக்காக நம் வாழ்க்கையில் நமக்குரிய நன்மைகளை கொடுப்பதற்காக நம்மை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த காலங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை இதுவெல்லாம் சேர்ந்து மேன்மைப்படுத்தும் என்பதனை மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உன்னை மெருகேற்றி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் முருகன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், உனக்காக ஒரு ஆண் உதவி செய்வார், அதுவும் இந்த நல்ல நாளில் இந்த தேதியில் அது உன் வாழ்க்கை நடக்கும் என்ற உத்தரவாதத்தினை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்றால் அதை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் அல்லவா? ஏதும் இல்லாமல் உன் அப்பன் எதையும் சொல்ல மாட்டேன், எதையும் நடத்தாமல் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் உன்னை காக்கும் மிகப்பெரிய விஷயங்கள் தான். இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உன்னை வழிநடத்தும் மிகப்பெரிய ஆயுதங்கள் தான். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதும் எது நடந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பேன் என்பதும் எப்பொழுதுமே நீ மறக்க முடியாத விஷயங்களாக உன் வாழ்க்கையில் மாறத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த நொடி முதல் நான் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு தருவது எப்பொழுதும் உனக்கானவற்றை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை மறக்காதே. உன் அப்பன் முருகன் இருக்கும் நேரம் உனக்கு எது நடந்தாலும் அவை அத்தனையும் உன்னை நம்பிக்கையோடு கரை சேர்க்கும் விஷயங்களாக இருக்கும் என்பதனை மறக்காதே. நான் தெளிவில்லாமல் எதை உனக்கு சொல்வதும் இல்லை, தெளிவில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நடத்துவதும் இல்லை. உன் அப்பன் முன்னின்று இதையெல்லாம் உனக்கு உருவாக்கிவிடும் காலம் இது.
ஒவ்வொரு உதவிகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய காலம் இது. உனக்கானதை விட்டு கொடுக்காமல் அப்பா உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய காலம் இது. எது நடந்தாலும் அப்பாவின் ஆசைகளோடு உனக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உன் வசமாக மீட்டுக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நடக்கும் நேரம் உனக்கு அது எதுவாக இருந்தாலும் நல்லதுக்குத்தான் என்று எண்ணி, உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? எதை எடுத்தாலும் உன் அப்பன் நல்லதற்கு நல்லதற்கு என்று சொல்கிறாரே, அது எப்படி நல்லது என்று நீ நினைக்கலாம்? நான் உனக்கு சொல்கின்றேன், இந்த ஒரு விஷயத்தை நீ ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இது போலத்தான் உனக்கு நடக்கிறது என்று நான் சொல்லவில்லை. இப்படியும் என் குழந்தைக்கு நடந்தது. அந்த குழந்தையின் வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதனைத்தான் அப்பா உனக்கு சொல்லிவிட நினைக்கின்றேன். என் குழந்தையே, என்னவாகிறது தெரியுமா? இங்கு ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை தன்னுடைய புகுந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது பல கனவுகளை சுமந்து தன்னுடைய புகுந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறது. அடியெடுத்த நாள் முதல் அந்த குழந்தையின் வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று இல்லவே இல்லை. அந்த குழந்தையினுடைய கணவன் அந்த குழந்தைக்கு எவ்வளவுதான் ஒத்துழைப்பு கொடுத்தாலுமே அந்த கணவனின் குடும்பத்தார் அந்த குழந்தைக்கு கொடுத்த கஷ்டங்கள் ஏராளம். இது ஆணுக்கு மட்டும் என்றல்ல, நீ பெண்ணுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் தெரியுமா? இது போன்ற 2 பேருக்குமே நடக்கத்தான் செய்கின்றது. ஆணாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய இன்றைய மனைவியின் இல்லத்தில் அவர்களுக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது. பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய துணைவரின் இல்லத்தில் அவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் நடக்கிறது. இதுவெல்லாம் எப்படியாக மாறுகிறது தெரியுமா? இவர்கள் அந்த இல்லத்தில் அடியெடுத்து வைத்த முதல், இது என் வீடு, இது என்னுடைய வீடு, இங்கிருக்கின்ற பொருள் எல்லாம் என்னுடையது, இதையெல்லாம் தொடக்கூடாது என்று கட்டாயம் அவர்கள் விதிப்பார்கள். அதாவது எதுவுமே இவர்களுக்கு சொந்தமில்லை என்று சொல்லி இவர்களை வேதனைப்படுத்துவார்கள். இருக்கும் இடத்தை இவர்களுக்கு நரகமாக்குவார்கள். அதாவது பொதுவாகவே பெற்றோர்கள் அவர்கள் கட்டி இருக்கின்ற இடம் சரி, அவர்களுடைய பொருட்களும் சரி, அவர்களுக்கு இருக்கின்ற குழந்தைகளுக்கு சொந்தம் என்று சொல்வதுதான் நியாயம். ஆனால் அதை விடுத்து தாங்கள் சம்பாதித்தது உங்களுடைய சொந்தமில்லை என்று சொல்வது, உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதும் இங்கு ஒரு சில வீடுகளில் நடக்கத்தான் செய்கின்றது. இது போன்று இவர்கள் பேசும்பொழுது இந்த பெண்ணின் மனதிலும் சரி, அந்த ஆணின் மனதிலும் சரி ஒரு வைராகியம் உருவாகுகின்றது. என் குழந்தையின் மனதில் தோன்றிய அந்த வைராகியம் இப்பொழுது என்னவாக மாறி இருக்கிறது தெரியுமா? அந்த குழந்தைக்குள் உருவான வைராகியம் நிச்சயமாக இப்பொழுது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது. அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய மனநிலையை கொடுத்திருக்கின்றது. எப்படியும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும், நாமும் நமக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வைராகியத்தை உருவாக்கி அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக மாற்ற இவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதற்காக மட்டுமே அவர்கள் இதை செய்யவில்லை. அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? இவர்கள் எப்படி தன் குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் நம்மை அவமானப்படுத்தினார்களோ, நாம் நம் குழந்தைகள் இது போன்று அவமானப்படுத்தக்கூடாது என்பதையும் கற்றுக்கொண்டார்கள். நமக்கு ஏற்பட்ட அவமானம் நம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடாது. நமக்காக இல்லை என்றாலும் நம் குழந்தைகளுக்காக நாம் இதையெல்லாம் நடத்த வேண்டும். நாம் குழந்தைகளுக்காக நமக்கென்று ஒரு சொந்த இடம் வேண்டும் என்று இவர்கள் உறுதி செய்தார்கள். நமக்கென ஒரு வீடு வேண்டும். நம் குழந்தைகள் அதில் நிம்மதியாக அங்கும் இங்கும் ஓடி ஆட வேண்டும். யாருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் நம் குழந்தைகள் இருக்கக்கூடாது என்பது போன்ற எண்ணங்கள் அந்த இடத்தில் இவர்களுக்குள் உருவாகியது. இதையெல்லாம் சரி செய்து கொடுத்துவிட்ட, இதையெல்லாம் என்னவென்று உணர்த்திட, எப்பொழுதுமே இந்த சூழ்நிலையை நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அப்பன் இருக்கும்பொழுது உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா நான் இருக்கும்போது அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக இப்பொழுது இந்த குழந்தைகளுக்கு நான் கொடுத்த ஊக்கம் இவர்களை எதிர்கால வாழ்க்கையை நோக்கி பயணிக்க செய்தது. அவர்களுக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை அவர்களுக்கே புரிய வைத்தது. அவர்களை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர்களை வாழச் சொல்லியது. அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் சரியாக இந்த வாழ்க்கை பெற்றும் கொடுத்தது. இப்படியாக இந்த அப்பன் முருகன் உடனிருந்து சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை கவனமாக நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நமக்காக ஒவ்வொன்றையும் சரியாக இந்த வாழ்க்கை மீட்டுக் கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அப்பன் முருகன் இருப்பதையும் நீயும் உணர்ந்து கொண்டாயா? இந்த குழந்தைகள் தனக்குள் கொண்ட வைராகியம் ஒன்று. இன்று சொந்தமான வீடு என்று அவர்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துகிறார்கள். சிறு வீடாக இருந்தாலும் சொந்த வீடு என்ற மனதில்
அந்த குழந்தைகள் இப்பொழுது நிம்மதியாக இருக்கின்றார்கள். யாரும் நம்மை கேள்வி கேட்பதற்கு இல்லை. யாரும் நம்மை அடக்கிவிடவும், யாரும் நம்மிடம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட வேண்டிய அவசியம் இல்லை என்பது போலத்தான் இப்பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த காலம் இனி என்னவாகும், ஏதுவாகும் என்பது எல்லாமும் எல்லோருக்கும் புரிந்திருக்க வேண்டும். என்னதான் நடந்தாலும் இந்த வாழ்க்கை இந்த விஷயங்களை எல்லாம் சரியாகவே நமக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். உன் அப்பன் முருகன் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் முருகா போற்றி. நன்றி. வணக்கம்.